அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 500 சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 40 நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம். நான் அப்படியே கொஞ்சம் வேலை இருந்ததுனால, பர்சனல் வேலைக்கு இருந்ததுனால அப்படியே விட்டு போயிட்டேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வந்து நான் வந்து என்னுடைய கிளாஸஸை கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். மன்னிச்சிருங்க, ரொம்ப கேப்பிட்டு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக மட்டும் எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், அதனால் வீட்டையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் நாம 181லேருந்து 190 வரைக்கும் பார்க்க போகிறோம். சிட்டிசன் மே லாஸ் இஸ் சிட்டிசன்ஷிப் வென். ஒருத்தர் வந்து தன்னுடைய குடியுரிமையை எப்போ இழக்க முடியும் பார்த்துருப்போம். ரெனன்சியேஷன், டெர்மினேஷன், டிப்ரிவியேஷன் சொல்லிட்டு கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருப்பாங்க. ஒரு 3 விதமாக நாம் வந்து குடியுரிமையை இழக்க முடியும். ஸோ அதில் நிறைய சப்கிளாஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது வந்து சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எப்போவுமே பார்ப்போம், மேலே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உடனே அதுக்கு சரி கேட்டிருக்காங்களா தவறு கேட்டிருக்காங்களான்னு பார்க்க சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதன்படி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், த சிட்டிசன் ஹாஸ் பீன் ஆர்டினரி ரெசிடென்ட் அவுட் ஆஃப் இந்தியா ஃபார் 5 years கண்டினியூஸ்லி. ஒருத்தர் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போறாரு, அங்கே ஒரு 5 வருஷம் தொடர்ச்சியாக இருக்காரு அப்படின்னா அவருக்கான குடியுரிமை வந்து இந்திய குடியுரிமை இழக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது 5 வருஷம் கிடையாது, 7 வருஷம். 7 வருஷம் அவர் இந்தியாவிலிருந்து அமெரிக்கான்றது எந்த ஒரு கண்ட்ரினாலும் இந்தியாவை விட்டு ஒரு 7 வருஷம் இருக்காருன்னா அவருடைய குடியுரிமையானது இழந்துடும். ரெண்டாவது, இது வந்து தவறு. he has shown disloyalty to the constitution of India. இந்திய அரசியலமைப்புக்கு அவர் டிஸ்லாயலா இருந்தாரு அப்படின்னா அப்போ அவருடைய குடியுரிமை இழக்கப்படும் சொல்றாங்க. இது சரிதான். இது வந்து டிப்ரிவேஷன்ல வரும். ஒரு இந்திய குடியுரிமையை அவர் வந்து ஃப்ராட் மூலமா அவர் பெற்றிருந்தாலோ இல்ல கான்ஸ்டியூஷனுக்கு டிஸ்லாயல்ட்டியா இருந்தாலோ அவருடைய குடியுரிமையானது பறிக்கப்படுன்றாங்க. இது வந்து சரிதான். The citizen has within 5 years after registration or naturalization been imprisoned in any country for 2 years. ஸோ ஒருத்தர் வந்து இந்தியாவுக்குள்ள வராரு, ஒரு 5 வருஷம் அவர் தங்கியிருக்காரு, பதிவு செய்வதன் மூலமா அவர் என்ன பண்றாரு, குடியுரிமையை வாங்குறாரு. இன்கேஸ் அவரு குடியுரிமை வாங்கினதுக்கு பிறகு ஒரு 2 வருஷம் அவர் எங்கேயாவது ஜெயிலில் வேற ஏதாவது கண்ட்ரியில் அவர் சிறை வைக்கப்பட்டிருந்தாரு, அவரு சிறையில் இருக்காரு அப்படின்னா அவருடைய குடியுரிமையானது இழக்கப்படும்ன்றாங்க. இதுவும் சரிதான். அப்போ 2 and 3 ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 182, வித் ரெஃபரன்ஸ் டு த தியரி ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்றாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இதெல்லாம் வந்து சரி. இட் இஸ் ஃபர்ஸ்ட் எமர்ஜ் இன் த மினர்வா மில்ஸ் கேஸ்ன்றாங்க. இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். கான்ஸ்டியூஷன்ல நம்ம எதை வேணாலும் வந்து அமெண்ட் பண்ண முடியும், ஆனால் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளால அமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து மினர்வா மில்ஸ் கேஸ் தான் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றாங்க. இது கிடையாது. மினர்வா மில்ஸ் கேஸ்ன்றது 1980 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது 1973ல கேசவானந்த பாரதி கேஸ் நம்ம பார்த்தது தான். கேசவானந்த பாரதி கேஸில் தான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இட் வாஸ் ஃபர்ஸ்ட் எமர்ஜ்ட் இன் கேசவானந்த பாரதி கேஸ் இன் 1973. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது தவறு. இட் upholds the absolute power of parliament to amend constitutionன்றாங்க. ஸோ அப்சல்யூட் பவரா? ஸோ இது வந்து அப்சல்யூட் பவரை கொடுக்குது. அப்சல்யூட் பவர்னா என்ன? எதை வேணாலும் அமெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற பவரை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுவுமே வந்து தவறு தான். எதை வேணாலும் அவங்களால அமெண்ட் பண்ண முடியாது. பேசிக் ஸ்ட்ரக்சர் அவங்களால அமெண்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ரெண்டுமே வந்து தவறு. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 183, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ரீசென்ட்லி செட் அப் நேஷனல் டியூமரிக் போர்ட். ஸோ இது வந்து பாலிட்டியில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு இருக்குது. இட்ஸ் ஓகே, நம்ம அதை பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ டர்மரிக் போர்டு பற்றி கேட்டிருக்காங்க. நேஷனல் டர்மரிக் போர்டு பற்றி கேட்டிருக்காங்க. இதில் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. த போர்ட் இஸ் set up to promote research and development of new turmeric product. ஒரு மஞ்சள், டர்மரிக்னா மஞ்சள் தானே. ஸோ மஞ்சளுடைய பொருட்களை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் டெவலப் பண்ணுறதுக்கான போர்டு தான் இதுன்றாங்க. இது சரிதான். த போர்டு வில் ஆப்ரேட் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான் வந்து இது கீழே வந்து ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுவுமே வந்து சரிதான். த போர்ட்ஸ் ஹெட் ஆஃபீஸ் வில் செட் அப் இன் கேரளா. கேரளாவில் தான் இதோடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குன்றாங்க. ஸோ இது வந்து தவறு. ஸோ பாருங்க, மேலே கூடிய ரெண்டு நமக்கு தெரியலனா கூட இந்த கேரளா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கட்டாயம் தெரியும். ஏன்னா நான் இது வந்து ரேண்டமாக தான் படித்தேன். இந்த டர்மரிக் போர்டு அப்படின்னு வரும்போதே வந்து இது தெலுங்கானா அப்படிங்கிறது எனக்கு அந்த நசியாபாத் அப்படிங்கிறது பேர் கூட எனக்கு தெரிஞ்சாலும் ஆனால் அது தெலுங்கானா எனக்கு தெரியும். கேரளா கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஸோ இந்த கொஸ்டின் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாலுமே நல்லா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 3 வந்து தவறுன்றதுனால பாருங்க 3த்துலையுமே வந்து 3 இருக்குது. ஆப்ஷன் ஏ 1 and 2 இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 184, வித் ரெஃபரன்ஸ் டு த ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இதில் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க.
இட் இஸ் a constitutional post appointed by the president of India. linguistic minorities அப்படிங்கிறது constitutional post ன்னு கேக்குறாங்க. ஆமா கரெக்ட் தான். it can investigate all matters related to safeguards provided for both linguistic and religious minorities under the constitution. இது என்ன பண்ணுமா லிங்குவிஸ்டிக்கும் அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸுக்கும் சேஃப்கார்டா இருக்குன்னு சொல்றாங்க. இது யார் இருப்பாரு? இந்த ஆஃபீஸர் ஆஃப் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்ன்றாங்க. ஸோ இந்த இடத்துல ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ்னு வந்து தவறுங்க. ஒன்லி லிங்குவிஸ்டிக் தான். லிங்குவிஸ்ட் மொழி சிறுபான்மையர்களுக்கு மட்டும்தான் இவர் இந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் இருக்குது. ரிலீஜியஸ் இன்னும் மதம் சார்ந்த மத சிறுபான்மையர்களுக்கு கிடையாது. கரெக்டா? மொழி சிறுபான்மையர்களுக்கு தான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது தவறு. எது சரின்னு கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் ஏ ஒன்லி ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். Question number 185 with reference to the Solicitor General of India, consider the following statement. Solicitor General of India பத்தி கேட்டிருக்காங்க. Solicitor General of India யாரு? அட்டார்னி ஜெனரல் இருப்பாரு. அவர் கீழே வந்து Solicitor General of India வந்து இருப்பாரு. நம்ம பார்ப்போம். இப்போ ரீசெண்ட் கேசஸ்லாம் Solicitor General of India தான் வந்து வாதாடி இருக்காரு. நம்ம பார்த்துருப்போம் சென்ட்ரலுடைய சார்பா. ஸோ இதை பத்தி 2 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இதில் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. The Solicitor General of India is a constitutional postன்றாங்க. அப்படியா? Solicitor General of Indiaன்றது வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் கிடையாது. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். அதே போல அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். Solicitor General of India கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் கிடையாது. Both Solicitor General and Attorney General can attend the proceedings of the Parliament. 2 பேரும் வந்து பார்லிமெண்ட் உடைய ப்ரொசீடிங்ஸ்ல கலந்துக்கலாம்னு சொல்றாங்க. தவறு. ஒன்லி அட்டார்னி ஜெனரல் மட்டும்தான் வந்து கலந்துக்க முடியும். அப்படியே இருந்தாலும் அவருக்கு ஓட்டிங் பவர் கிடையாது. இவருக்கு ஓட்டிங் அவர் வந்து ஸ்பீச் கொடுக்கலாம், அங்க பேசலாம், ஆனா அவருக்கு ஓட்டிங் பவர் வந்து கிடையாது. ஸோ ரெண்டுமே வந்து தவறு. ஆப்ஷன் டி நெய்தர் 1 or 2 இஸ் த ரைட் ஆன்சர். கன்சிடர் 183. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, the preamble is justifiable in nature. justifiable in nature. ஸோ ஜஸ்டிஃபைபிள்னா என்ன? இதுல இருக்கிற ஏதோ ஒன்று மீறி இருக்கு அப்படின்னா அதை கோர்ட்டில் போயிட்டு நம்ம இது மீறப்பட்டிருக்குன்னு நம்ம வழக்கு தொடர முடியாது. ஸோ வழக்கு தொடர முடியுன்றாங்க. இது தவறு. நாட் ஜஸ்டிஃபைபிள். த பிரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்றாங்க. இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் ஒரு பார்ட்ன்றாங்க. இது சரிதான். 1973ல கேசவநந்த பாரதி கேஸ்ல பிரியாம்பிள் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் ஒரு பார்ட்னு சொல்லியிருப்பாங்க. 1995ல எல்ஐசி கேஸ்ல இன்டெகிரல் பார்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் த ரைட் இன்கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் த ரைட். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 187. கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல தான் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் a quasi judicial body constituted by the president every 6th year கேக்குறாங்க. இது வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல்னா என்ன? ஒரு சிவில் கோர்ட்டுக்கான பவர் இருக்கும். இதை கான்ஸ்டியூட் பண்றது பிரசிடென்ட். இது வரைக்கும் கரெக்ட். எவ்ரி 6th year சொல்றாங்க. 5th year தான். ஒவ்வொரு 5 வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அமைப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது தவறு. த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் கேன் பி அப்பாயிண்டட் as its சேர்மன். இதோட சேர்மன் ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மனா வந்து ஹை கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சரிதான். ராஜமன்னார் கூட 4th ஃபினான்ஸ் கமிஷன்ல அவர் சேர்மனா இருப்பார். அவர் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் தான். ஸோ இது வந்து சரியான ஆன்சர், சரியான ஸ்டேட்மெண்ட். இட் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் ஒன்லி அட்வைசரி இன் நேச்சர். அட்வைசரி இன் நேச்சர். இது வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குது அப்படின்னா, ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு அட்வைஸ் கொடுக்குதுன்னா அதை பைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம பார்த்தோம் ஃபினான்ஸ் கமிஷன் 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்துச்சு. ஸோ அதில் வந்து கூட அட்வைஸ் எல்லாமே வந்து இந்த வெர்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன், ஹாரிசான்டல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து அட்வைசரி இன் நேச்சர் தான். ஸோ இதுவுமே வந்து சரியானது தான். ஸோ எதுலாம் சரி கேட்டிருக்காங்க? 2 and 3. ஒன்லி 2. B is the right answer. Question number 188. Consider the following statement. கீழே ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து how many of the above directives were added by the 44th amendment to the constitution. ஸோ மேலே இருக்கக்கூடிய 4 ப்ரொவிஷனும் டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடியது. டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஒரு 3 ப்ரொவிஷன். இதில் எதெல்லாம் வந்து 44th அமெண்ட்மெண்ட்ல சேர்க்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. டிபிஎஸ்பி இது வரைக்கும் வந்து ஒரு 4 முறை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 4 முறை 42nd, 44 and 86th and 97. 86th and 97. 86 தான் நினைக்கிறேன் கரெக்ட். ஸோ 4 முறை வந்து அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் 44th கீழே மேலே இருக்கக்கூடியது எதுலாம் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. 44th ஒன்று தான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. டு மினிமைஸ் த இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம், ஸ்டேட்டஸ், ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இன்கம்லையும் ஸ்டேட்டஸ்லையும் இன்இக்வாலிட்டியை மினிமைஸ் பண்ணுறது தான் இதோடைய டிபிஎஸ்பி வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மட்டும் தான் வந்து சரியானது. ஸோ 1 and 3 அப்படிங்கிறது வந்து 42nd வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஸோ அந்த பேர் பார்த்தா நமக்கு சொல்லிடலாம். இந்த 42nd அமெண்ட்மெண்ட்ல இந்த எமர்ஜென்சி பீரியட்ல வந்து
நம்ம அந்த ப்ரொவிஷனை பார்த்தாலே நம்ம வந்து சொல்லிடலாம் இது கரெக்டாக அங்கே தான் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன் ஒன்லி ஒன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 189. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் டிவைசஸ் ஆஃப் டைரக்ட் டெமோக்ரஸி? ஒரு டைரக்ட் டெமோக்ரஸியை, ஸோ டைரக்ட் டெமோக்ரஸினா என்ன? ஸோ இதை பற்றி ஒரு 4 டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம டைரக்ட் டெமோக்ரஸினா என்ன? இப்போ நம்ம பார்த்துருப்பது இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இந்தியாவில் இருக்கக்கூடியது ஒரு இன்டைரக்ட் டெமோக்ரஸி. காரணம் என்ன? இப்போ நாம் ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறோம், அவர் நமக்காக சட்டமன்றத்தில் நமக்கான தேவைகளை அவர் வாதாடுறாரு. டைரக்ட் டெமோக்ரஸினா என்ன அப்படின்னா, மக்களே தங்களுக்கான தேவைகளை அரசாங்கத்தோட சொல்றதுக்கு பேர் தான் வந்து டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து ஒரு 4 ப்ரொவிஷன் வந்து இருக்குங்க. ரெஃபரண்டம், ரீகால், இனிஷியேட்டிவ் அண்டு பப்ளிசிக். ஸோ ரெஃபரண்டம்னா என்ன? ஒரு பில்லு கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு இப்போ பிஎம்ஸ்டி பில்லு கொண்டு வந்திருக்காங்க. இது சரியா இல்லையான்னு மக்கள்கிட்ட கொடுக்கலாம். மக்கள் வந்து ஓட்டு போட்டு அது சரியா இல்லையான்னு முடிவு பண்ணலாம். ரீகால்னா என்ன? ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறோம், அவர் சரியா செயல்படலை அப்படின்னா திரும்ப அவர் பெற்றுக்கலாம், நீ தேவையில்ல, போதும், வேலை செஞ்சது வா நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிசைன் பண்ண வச்சிடலாம் மக்களே நினைச்சா. இனிஷியேட்டிவ், மக்களே ஒரு புது பில்லை கொண்டு வரலாம். நீட்டுக்கு எதிரான ஒரு பில்லை மக்களே கொண்டு வரலாம். ஸோ இது இனிஷியேட்டிவ். பப்ளிசைட்னா என்ன? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டு போய் அதுக்கான தீர்வு அவங்களே சொல்ல தான், அதாவது பொது வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது 4மே வந்து டைரக்ட் டெமோக்ரஸியில் வரக்கூடியது. ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த ரெஃபரண்டமும் பப்ளிசைட்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குல்ல. இதுவும் மக்கள்கிட்ட போய் வாக்கெடுப்பு கேட்கும், இதுவும் மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு கேட்கும். அப்படின்னா இந்த ரெஃபரண்டம் அப்படிங்கிறது லா ரிலேட்டடாக இருக்கும், ஒப்பீனியன் பேஸ்டாக இருக்கும். இந்த பப்ளிசைட் அப்படிங்கிறது டெரிட்டோரியல் பேஸ்டாக இருக்கும். இப்போ ஒரு லா கொண்டு வராங்க, அது ரெஃபரண்டம். நீட் தேர்வுக்கான ஒரு லா கொண்டு வராங்க, ரெஃபரண்டம். பப்ளிசைட்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு சென்னையை ஆந்திரா கிட்ட கொடுக்கலாமா வேணாமா, அந்த வாக்கெடுப்பு பப்ளிசைட். ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுத்துங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அதே பேர் தான், பொது வாக்கெடுப்பு வைக்கலாம்னு சொன்னாங்க, பப்ளிசைட்னு. மாடர்ன் இந்தியா படிக்கும் போது நம்மளது பார்த்துருப்போம். ஸோ இதான் வந்து ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது. ஸோ ரெஃபரண்டம் அப்படிங்கிறது இஷ்யூஸ் இன் நேச்சர், ஒப்பீனியன் இன் நேச்சர். பப்ளிசைட் அப்படிங்கிறது டெரிட்டோரியல் இன் நேச்சர். லாஸ்ட் கொஸ்டின் 190. கன்சிடர் த ஃபாலோயிங். ஒரு 4 விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 4 ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த அபோவ் இஸ் த ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்? ஃபெடரல் ஃபீச்சர்னா என்ன? கூட்டாட்சி தத்துவம். கூட்டாட்சி தத்துவத்தில் மேலே கூடிய 4 ப்ரொவிஷன்ல இதெல்லாம் வந்து கூட்டாட்சியுடைய தத்துவங்களை சொல்லக்கூடிய ப்ரொவிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ரிட்டன் கான்ஸ்டியூஷன் கரெக்ட். ஒரு கூட்டாட்சியில் வந்து ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு இருக்கும். டிவிஷன் ஆஃப் பவர் பிட்வீன் நேஷனல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், 2 பேருக்கும் அதிகார பகிர்வு அப்படிங்கிறது இருக்கும், கரெக்ட். இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி இருக்குன்றாங்க, தவறு. இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி இருக்காது, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி தான் வந்திருக்கும். ஸோ இது தவறு. ஃபிளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபிளெக்சிபிள்னா என்ன? ஒரு வேணும்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், கிடையாது, ரிஜிடா இருக்கணும். கூட்டாட்சியில் வந்து ரிஜிடா இருக்கணும். அமெரிக்காவில் பார்க்குறோம் இல்லையா, அமெரிக்கான்றது வந்து ஒரு ஃபெடரல் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ அங்கே வந்து கான்ஸ்டியூஷன் ஆனது ரிஜிடா இருக்கும், வேணும் போதெல்லாம் அதை திருத்த முடியாது. ஸோ இது வந்து தவறு. ஸோ எது சரின்னு கேட்டிருக்காங்க? 1 and 2. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் பாலிட்டியில் இந்த பாலிட்டி 500 சீரீஸில் ஒரு 10 கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம். இந்த 10 கொஷின்ஸும் உங்களுக்கு பாலிட்டியில் ஓரளவுக்கு நாலேஜ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.